காணப்படுகிறது. நம்மை நாம் சுய பரிசோதனை செய்யக்கூடிய முக்கியமான கட்டத்திலே இருக்கிறோம். எந்த இடத்திலே நிற்கும் போது ஒரு மனிதனுக்கு இரக்கமும் இரையச்சமும் அதிகம் வர வேண்டுமோ, எந்த சூழ்நிலையை பார்த்த போது ஒரு மனிதனுடைய மனது பதபதைத்து, அந்த மனிதனுடைய மனது கொஞ்சம் படபடப்பில் ஆழ்ந்து, மரணத்தை நினைத்து, மண்ணறையை நினைத்து, மறுமையை நினைத்து கதறி அழத் தோன்றுமோ, அந்த இடத்திலே கூட நின்று செல்ஃபி எடுக்கக்கூடிய சூழ்நிலையை தானே இன்றைக்கு உலகம் இருக்கிறது. பிணத்தை பார்க்கிறான், வெள்ளத்தை பார்க்கிறான், அல்லாஹ்வின் அடிவை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறான். எத்தனையோ மக்கள் வீடை இழந்து, வாசலை இழந்து, உடைமையை இழந்து, உடையை இழந்து நிர்கதியாய் நடுரோட்டிலே நிற்கிற சூழ்நிலை. அங்கேயும் போய் நின்று, தண்ணீரிலே நின்று, வெள்ளத்திலே நின்று உல்லாசமாக செல்ஃபி எடுக்கிற மனநிலை இன்றைக்கு நம்முடைய மனிதர்களிடத்திலே இருக்கிறது என்றால் எங்கே போய் கொண்டிருக்கிறது நம்முடைய சமுதாயம்? எங்கே போய் கொண்டிருக்கிறது? அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக வெயிலடிக்கிற தருணத்திலே தபூக் யுத்தத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிற போது எப்படி அழைத்துக் கொண்டு போனார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட கால சூழ்நிலை தெரியுமா? பயங்கரமான வறண்ட ஒரு சூழ்நிலை, தண்ணீரோ நீரோ கிடைக்காத ஒரு சூழ்நிலை, ஆறும் குளமும் வற்றி போன ஒரு சூழ்நிலை. அன்றைய நேரத்திலே, அன்றைய தேதியிலே உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ரோமாரியர்களை அடித்து சென்ற போர்க்களம் அந்த போர்க்களம். யாரை எதிர்த்த போர்க்களம் அது? ரோமர்களை எதிர்த்த போர்க்களம். வரலாறை வாசித்தவர்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் பூகோளத்தின் பாதி பகுதியை தன்னகத்தை வைத்திருந்தவர்கள், பூகோளத்தின் பாதி பகுதியை தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தவர்கள், முடிசூடா மன்னர்களாக உலகம் முழுவதும் தங்களுடைய செல்வாக்கை நிறுவி வைத்திருந்தவர்கள். அப்படிப்பட்ட ரோமர்களை எதிர்த்து அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனித குல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள். செல்லுகின்ற நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா சகோதரர்களே? வறண்ட சூழ்நிலை மட்டுமல்ல, வறட்சியான நிலங்கள் மட்டுமல்ல, பொருளாதாரம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. போர் வீரர்களை அழைத்துச் செல்வதற்குண்டான வாகனங்கள் தட்டுப்பாடாக இருந்த சூழ்நிலை. மெலிந்த ஒட்டகையிலே கூட இருவரும் மூவரும் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட தருணத்திலே போர்க்களத்தை நோக்கி அந்த படை சென்று கொண்டிருக்கிற போது அருந்துவதற்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு நேரம். ஒட்டகம் தான் அருந்துவதற்கு தன்னுடைய குடலிலே சேமித்து வைத்த அந்த பகுதியை கூட அறுத்து ஒட்டகத்தின் வயிற்றிலே இருந்து தண்ணீர் கொடுத்த தருணம் அந்த தருணம். அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் கடந்து செல்லுகின்ற போது தபூக்கை நெருங்குவதற்கு கொஞ்சம் முன்னால் ஒரு பகுதி ஒன்று வருகிறது. அந்த பகுதியிலே குளத்திலே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை பார்த்தவுடன் வறண்ட நாவுகளும் ஏங்கிய நெஞ்சங்களும் தாகத்தை தீர்ப்பதற்கு ஏதாவது கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மனித மனங்கள் தண்ணீரை பார்த்தவுடன், குளத்து நீரை பார்த்தவுடன் ஓடி போனார்கள் தண்ணீரை அருந்துவதற்கு. ஆனால் அது எந்த இடம் தெரியுமா? அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஒரு இறை தூதருடைய சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்த இடம் அந்த இடம். ஒரு இறை தூதருடைய சமுதாயம் வஹியை மறுத்த காரணத்தினால், இறை தூதருக்கு மாற்றம் செய்த காரணத்தினால், இறைவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகிய காரணத்தினால் அவர்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை இறக்கி நாசப்படுத்தி அவர்களை அழித்து ஒழித்த ஒரு இடம் அந்த இடம். அந்த இடத்திலே போய் தண்ணீர் அருந்துவதற்காக தாகத்தோடு சென்ற போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களாக நீங்கள் இருந்தால் யாரும் அந்த தண்ணீரை தொடக்கூடாது என்றார்கள். யாரும் அந்த இடத்திலே தண்ணீரை தொடக்கூடாது என்றார்கள். மாவுகளை பிசைவதற்கு, மாவுகளை குழைவதற்கு தண்ணீரை எடுத்து மாவிலே கலந்திருந்தால் அந்த மாவை கூட நீங்கள் உங்களுடைய பிராணிகளுக்கு கொடுத்து விட வேண்டும், நீங்கள் சாப்பிட்டு விடக் கூடாது என்றார்கள். தோல் துருத்திகளிலோ இன்னபிற பைகளிலோ தண்ணீரை நிரப்பி இருந்தால் அந்த தண்ணீரை கொட்டிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய அறிவை பார்க்கிற போது, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய அந்த நேரத்திலே மனதில் அச்சமும் உள்ளமும் அதே போன்ற ஒரு ஆபத்தை அல்லாஹ் நமக்கு தந்துவிடக் கூடாதே என்கிற எண்ணமும் பயமும் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோழர்கள் தாகத்தோடு வாடிய போது, போர்க்களத்தை நோக்கி நாடிய போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நீங்கள் அச்சத்தோடு அழுகையோடு இருங்கள் என்று சொன்னார்களே. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே? வெள்ளத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
வெள்ளத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அணைகளிலே தண்ணீர் நிரம்பி அணைக்கட்டு உடைக்கப்பட்டு அணைக்கட்டு திறந்து விடப்பட்டு ஊர் ஊராக கிராமம் கிராமமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற பாதையில் எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேர் புதைந்தான், எங்கே இருக்கிறான், எங்கே போகிறான் என்கிற தகவலை கூட சேகரிக்க முடியாத அந்த வெள்ள காட்சிகளை பார்த்து பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களிலே பதிந்துவிட்டு லைக்ஸ் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்